நிர்வாக குழு தளபதியுடைய ஆணைப்படி நடந்திருக்கு. ஒரு செய்தி குறிப்பு வரணும்ல, இன்று நடந்த நிர்வாக கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், எடுக்கப்பட்ட ஏதாவது இருக்கணும்ல. எதுவுமே செய்யாம சும்மா வேகப்படுத்த நீங்க இப்போ இது ஏன் நடக்கல நான் சொல்றேன். அதுக்கும் காரணம் புஷியானந்த் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த பரப்புரை கூட்டங்கள் நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் நடத்த மாட்டேன், நான் கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா இதில் சம்பவம் நடந்த பிறகு தலைமறைவாய் ஓடிட்டு இருந்தது நான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். என் கையில் 4 ஃபோன் இருக்கும், என் பின்னாடி 100 பேர் எப்போ வந்தாலும் தெரிஞ்சுட்டே இருந்தால் காலில் விழுவான், எல்லாமே பண்ணுவான். நான் ஒரு 15-20 நாளாக நான் ஒரு வேற ஒரு இடத்து ரேஞ்சுக்கு போயிட்டேன், சுற்றி யாரும் இல்லை, ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிட்டேன். இதில் நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னோட கரூர் மாவட்ட மத்தியாளர் என்ன தப்பு செஞ்சான், அவன் பண்ணது கையெழுத்து போட்டார், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் எந்த வேலையுமே பண்ணல. இதுக்கு திட்டம் போட்டது யாரு? இன்னும் சொல்ல போனால் கரூரில் அந்த வாரம் பிளானே கிடையாது. ஆக்சுவல் பிளான் வடசென்னை. ஓகே, ஏன் மாத்துறீங்க? கரூரில் முப்பெரும் விழா நடந்தது, பலத்தை காட்டலாம். கடைசி நேரத்தில் ஜான் மாத்தினாரு, ஆதவ் அதுக்கு ஒத்து ஊதுனாரு, விஜய் அதை எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஆனால் இவங்க 3 பேர் வந்துச்சா எஃப்ஐஆரில்? வரவே இல்லை. 3 பேரும் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் A1 A2 A3 வந்திருக்கு. இந்த 3 பேருமே வராமல் A1 A2 A3 வேற ஒருத்தர் வந்திருக்கும். அதனால இன்னொரு ஊருக்கு நான் கூட்டிகிட்டு போய் அங்கே 10 பேர் மயக்கம் போட்டு இல்லை ஏதோ அசம்பாதமாகி நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. அதனால கூட்டம் முடியாது. உள்ளரங்கு கூட்டங்கள் போட்டுக்கங்க, கட்சி செயல்படுற மாதிரியே ஏதாவது நீங்கள் சீன்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லிட்டாரு.